விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை உடைக்கக்கூடிய பரிகாரம் என்ன சார்? விருச்சிக ராசிக்காரங்கம்மா அவங்க கொள்கை பிடிப்புடையவர்கள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை வருது, எல்லாம் நல்லா தானே இருக்குது, கரெக்டாக தானே போகுது, ஆனால் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்னா பெற்ற தாயுடைய சாபம் அவங்களுக்கு இருக்கும் பலருக்கு. அதனால திருமண தடை வரும். அதே போல் உடன் பிறந்த சகோதரி, அந்த சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு சகோதரன் செய்தே தீரணும், அதுதான் நம்முடைய தர்மம். அந்த சகோதரிக்கு கவனிக்கலை, அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க சகோதரி, இவர் கவனிக்காம விட்டார். அப்படி முற்பிறவி சகோதரியுடைய பாவங்கள் இவர் சுமந்திருந்தாலும் இவருக்கு திருமண தடை வரும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்து தீரணும், சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அது நம்முடைய தர்மம். இப்போ இதில் இப்படி தடை இருக்குது, திருமண தடை இருக்குது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, நான் சொல்கிறது விருச்சிக ராசி விசாகம், இவங்க முருகனுக்கு இப்பொழுது செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா, செவ்வாழை பழங்களை வச்சு மாலை கட்டி முருகனுக்கு போடணும், மிக முக்கியம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் வாழைப்பூ இருக்குது பாருங்கள், அந்த வாழைப்பூவினால் மாலை கட்டி போட சொல்கிறோம், அப்பவும் நல்ல முறையில் கல்யாணம் ஆகுது. செவ்வாழைப்பழம் அல்லது வாழைப்பூ இதனால் மாலை கட்டி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளை போட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் திருமணம் அவங்களுக்கு கூடி வரும். அடுத்தது இருக்கக்கூடியது அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும், அவல் இருக்குது பாருங்கள், தேங்காய் துருவல் அவல், இதில் வெல்லம் கலந்து கிருஷ்ணருக்கு படைக்கணும். தேங்காய் துருவல், தேங்காய் நல்லா துருவிடணும், கட் பண்ணுற தேங்காயை நான் சொல்லலை, தேங்காய் துருவல் அதோட அவல் கலந்து இனிப்பு கலந்து அதோட வெல்லம் கலந்து அதை கிருஷ்ணருக்கு படைக்கிறோம். அப்படி கிருஷ்ணருக்கு இவங்க வெள்ளிக்கிழமைகள் படைச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும், திருமண தடை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே ஷீரடி பாபா வழிபாடு செய்யணும். அந்த பாபாவுக்கு வழிபாடு செய்வது, அந்த கோயில்களில் அன்னதானம் செய்வதற்கு உரிய அரிசி, பருப்பு, வெல்லம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுப்பது, வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே இந்த அன்னதானத்தில் இவர்கள் ஈடுபட்டாலே, பாபா கோயிலில் அன்னதானத்தில் ஈடுபட்டாலே திருமண தடை விலகும் கண்கூடாக பார்க்கலாம்.